இப்போ நம்ம ஏஞ்சல் அக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஏஞ்சல் அக்கா பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு தற்குறிங்க. ஒரு உண்மையிலே சொல்லணும்னா தற்குறி. இப்போ அந்த தற்குறி பின்னாடி தான் வந்துட்டுருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதா நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த அக்காவை இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுது அப்படி இப்படி நினச்சிருப்பீங்க. ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு இது என்னன்னாங்க, அவங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மி. ரொம்ப சேடான விஷயம். அதனால் மூளை வளர்ச்சி கம்மியானங்கிறது நார்மலான விஷயம் கிடையவே. அவங்க மூளை வளர்ச்சி கம்மியாகி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடி அப்புறம் தான் ஒரு நாளும் பொழைச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நான் ரீசெண்டாக தாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கும் போச்சுல தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் மீன்ஸ் அந்த மனநல பாதிப்பகம் ஃபோன் நம்பர் இருக்கு இல்லைங்க, அதுக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னும் அவங்க இன்னும் ரெக்கவர் ஆகலை, இன்னும் அவங்க எப்போ ரெக்கவர் ஆவாங்களோ அது வரைக்கும் நீங்கள் அவங்கள நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். பட் அவங்களும் பார்த்துட்டிங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ரெக்கவர் ஆகலை அவங்க. பட் ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு ஒருத்தவங்களுமே கடவுளை நம்புவோம். மாப்பிள்ளை, நீ ஏதாவது பேச விரும்புறியாடா? பேச விரும்பலை. அவங்க உனக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுத்துருக்காங்களாடா? ஸோ அவங்க எனக்கு என்ன டார்ச்சர் கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கும்போது கடிச்சு வச்சுருவாங்க, அப்புறம் சப்புன்னு செவிட்லேயே அடிச்சிருவாங்க, படத்துலேயே அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி சின்ன இது பண்ணும்போது நமக்கு அது கன்ஃபார்ம் ஆயிருங்க. என்னென்னா அவங்க மூளை வளர்ச்சி கம்மியானது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இதுக்கு முன்னாடி மனநல காப்பகம் அதுக்கு போயிருந்த ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதை என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் வெளியே கேட்டுக்கோங்க. லவிக்கு ஒரு மிஸ் விலாச்சு பார்த்து பத்திரமா இருங்க. எவ்வளோ போனாலும் சேஃபாக போங்க, எவ்வளோ போக ஹெல்மெட் போடாதீங்க.